பொறுத்தவரை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு குறித்து உரிய நேரத்தில் பேசுவோம் என கரூரில் எம்பி ஜோதிமணி பேட்டியளித்துள்ளார். மேலும் விசிக்கு நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் பங்கேற்க உள்ளதாகவும் மதுவிலக்கு நிலைப்பாட்டை பொறுத்தவரை யாருக்கும் இருவேறு கருத்து கிடையாது என்று தெரிவித்தார். ஆட்சியில் பங்குகிறது, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் தேர்தல் காலத்துல தான் பேசுற விஷயம். உரிய நேரத்துல கூட்டணி பேசுறப்ப மற்ற விஷயங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணும் தான் நினைப்பாங்க. ஆட்சி மூலம் அதிகாரத்தின் மூலம் நல்ல பணிகளை செய்ய முடியும் நம்புவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி இல்லைன்னா கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நல்ல குறிப்பாக கல்வி, பொது மருத்துவம், உள்கட்டமைப்புகள், வேலை வாய்ப்பு, தொழில், பெண்களுடைய நலன், இந்த மாதிரி விஷயங்கள்ல மிக தீவிரமாக தமிழ்நாடு அரசாங்கம் கவனம் செலுத்துறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பெரிதா எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே இன்னும் சிறப்பா செய்யலாம்ங்கிற ஸ்கோப் இருக்கும். அதை நம்ம ஏதாவது பிரச்சனைகள் இருந்து குறைகள் இருந்தால் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லும். அது உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அதாவது தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேர்தல் நேரத்துல தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப 5 ஆண்டுகளுக்கு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு பணியாற்றுறது மட்டும்தான் நமக்கு நோக்கமா இருக்கணும் நான் நினைக்கிறேன். அப்படிதான் இந்தியா கூட்டணி தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி. வட மாநிலங்களிலிருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். மதுரை வடக்கு பெருமாள் மேஸ்திரி தெரு பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் வடமாநில இளைஞர்களின் நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அதிரடியாக அங்குள்ள தனியார் இருசக்கர வாகன உதிரிபாக குடோனை சோதனை செய்தபோது குடோனில் சட்டவிரோதமாக சுமார் 23 மூட்டைகளில் 200 கிலோக்கு மேல் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து குட்காவை பறிமுதல் செய்த விளக்குத்தூண் காவல்துறையினர் அங்கிருந்த காந்திலால் என்பவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து தடை செய்யப்பட்ட இந்த பொருட்கள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்ததைத் தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடி அருகே மழைக்காக மரத்தடியில் ஒதுங்கிய 3 பெண்கள் இடித்தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கள்ளல் பகுதியைச் சேர்ந்த வசந்தி மற்றும் சின்ன சோமநாதபுரத்தைச் சேர்ந்த கவிதா ஆகிய இருவரும் அருகிலுள்ள புதுக்குளத்தான் கண்மாயில் 100 நாள் வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது மழை பெய்ததால் அங்குள்ள மரத்தின் அடியில் ஒதுங்கி நின்றபோது இடி தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற கள்ளல் காவல்துறையினர் அங்கு சென்று உயிரிழந்த இருவரின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று 100 நாள் பணிக்கு சென்று வீடு திரும்பிய அடுமந்தக்குடி லெக்கமாரி கிராமத்தைச் சேர்ந்த காளியம்மாள் இடித்தாக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தேவக்கோட்டை தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரது உடலை தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ஒரே நாளில் வெவ்வேறு பகுதிகளில் 3 பெண்கள் இடித்தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே புதரில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் ஆண் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் பெறப்பட்டது. அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை கைப்பற்றி காவல்துறையினர் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் அடையாளம் தெரியாத நபர் யார், அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த எச்சூர் கூற்றோடு திருக்கழுகுன்றம் சாலையில் போதை தடுப்பு சிறப்பு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது மாமல்லபுரம் நோக்கி வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது. காரை பறிமுதல் செய்த போலீசார் காரில் பயணித்த 4 பேரையும் மாமல்லபுரம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெங்களூரிலிருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வழியாக மாமல்லபுரம் வருவதாகவும் மாமல்லபுரம் கோவளம் பகுதியில் கொடுக்க இருந்ததாகவும் கூறினார். இதையடுத்து 4 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த 41 மூட்டைகளில் இருந்த 550 கிலோ குட்கா, 4 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட ஹர்சன்குமார், வீராராம், ஜீவாராம், ஹீமாராம் 4 பேரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்த நிலையில் 4 வரையும் மாமல்லபுரம் போலீசார் திருக்கழுகுன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு கிளை சிறையில் அடைத்தனர். சிலப்பதிகாரம் இலக்கியம்தான், ஆனால் அது நமது வரலாறும் கூட என்று மதுரையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர். ரவி மாணவர்கள் மத்தியில் பேசினார்.
மதுரை விரகனூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய ஆளுநர், மாணவர்கள் உங்கள் கனவுகளை சிறிதாக்கிக் கொள்ளாதீர்கள் என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் 1,20,00,000 மேற்பட்ட சாமானியர்கள் மித்ரா கடன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். நாட்டில் உள்ள பட்டம் பெற்ற பல லட்சம் பட்ட வரிகள் மித்ரா கடன் மூலம் இன்று தொழிலதிபர்களாக முன்னேறி இருக்கின்றனர். இந்தியாவின் வலுவே மாணவர்கள் தான் என்று கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என கூறும் பாஜக பல்வேறு மாநிலங்களில் பல கட்டங்களில் தேர்தலை நடத்தும் அவலம் நடைபெறுவதாகவும், இதனால் பதவிக்காலம் குறைந்து குழப்பங்கள் அதிகரிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காஞ்சியில் பாஜகவிற்கு கண்டனத்தை தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முப்பெரும் பவள விழா நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். தமிழ்நாட்டில் நாம் அமைத்த கூட்டணியை பார்த்துதான் அகில இந்திய லெவல் பாஜகவை வீழ்த்த இந்திய கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு பாஜக அரசு முயற்சி செய்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடத்த முடிந்ததா? நடந்து முடிந்த தேர்தல் 7 கட்டமாக நடந்தது. இவர்கள் ஒரே நேரத்தில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவார்களா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் திராவிட முன்னேற்ற நூற்றாண்டு நிறைவு பெறுவதற்குள் மாநில சுயாட்சி கொள்கையை வென்றெடுப்போம் என உறுதியளித்தார். மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்குது பாஜக அரசு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது. இத சொன்னா என்ன சொல்றாங்க? 1960 வரைக்கும் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒன்னாதான தேர்தல் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இந்திய நாட்டுடைய மக்கள் தொகை என்ன? இப்ப மக்கள் தொகை என்ன? அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா? அன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு? இன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. 4000க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யணும். இது சாத்தியமா? சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகும் கூட பாலியல் வன்கொடுமைகள் தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார். இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் விழித்துக் கொள்ளாமல் திமுக அரசு கும்பகர்ணன் போன்று தூங்கிக் கொண்டிருப்பதாக கடுமையாக சாட்டினார். மேலும் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட வைத்தால் குற்ற சம்பவங்கள் குறைந்துவிடும் என்றும், காவல்துறை சுதந்திரத்திற்கு திமுக முட்டுக்கட்டையாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் தவறுகளை மறைப்பதற்காக பவள விழா பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது என்றும், செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி காவல் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திடுவது எவ்வாறு சரியாகும் என்று கேள்வி எழுப்பினார். கொலை நடக்காத நாட்டிலே இல்லை. பாலியல் கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பத்திரிகைகளை பார்த்தான் ஒரு வாரத்திற்கு முன்பு 20 நாட்களில் 6 பாலியல் கொடுமை நடைபெற்றதாக செய்திகள் வந்துள்ளன. இதை கண்டித்துத்தான் சென்னையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மகளிரணி இளம் பெண்கள் பாசையின் சார்பாக பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசை கண்டித்து நாங்கள் நடத்தினோம். தமிழகத்திலே பாலியல் கொடுமையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு நேற்றைய தினம் எனக்கு பத்திரிகையிலே பார்த்தேன், ஒரு பாலியல் கொடுமை நடைபெற்றது. தொடர்ந்து பாலியல் கொடுமையை தடுக்க தவறியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியலினத்திற்கான கட்சிகள்ல விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என விசிகவுக்கு ராஜா புது விளக்கம் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் மற்றும் மாநில அளவில் கோட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் ஈஸ்வரி எம்பி, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநில நிர்வாகிகள், பாஜக எம்எல்ஏக்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உரையாற்றிய ராஜா, இருமொழி கொள்கை பேசும் திமுக அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கல்வி நடத்தப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
மேலும் பேசிய அவர், விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு மது ஆலை உரிமையாளர்கள், மது விற்பனையில் ஈடுபடுபவர்கள், மது பிரியர்களை வைத்து மாநாடு நடைபெறுவதாக கடுமையாக சாடிய ஹெச் ராஜா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பட்டியலினத்திற்கான கட்சி அல்ல, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என விமர்சித்துள்ளார். திறந்தவங்க தான் சார் மூடணும். அதனால போகாத ஊருக்கு வழி கேட்கக்கூடாது. அது இருக்கிறது மாநில பட்டியல். மானிய பட்டியல் இருக்குன்னா திறந்தது திமுக, தி சின்னர் டிஎம்கே. இந்த பாவ செயலை செய்த கட்சி திமுக தானே. அந்த பாவ செயலுக்கு துணை போய் திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டவர் திருமாவளவன் தானே. இப்ப யாரை ஏமாத்துறதுக்கு சென்டரை கேட்கறது? திறந்தவங்கள கூட்ட சொல்லுங்க முத. அது இல்லாம மது உற்பத்தி பண்றவர், மது விற்பனை பண்றவர் எல்லாம் கூப்பிட்டு மேடையில் உட்காத்தி வச்சுக்கிண்டு அக்டோபர் 2ஆம் தேதி விசிகா மாநாடு என்ன தெரியுமா? மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், மது பிரியர்கள் மாநாடு. நன்றி. பவள விழா காண்கிறது, ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. பவள விழா இந்த காலகட்டத்தில் அண்ணா இருந்தால் தட்டி கொடுப்பார், கலைஞர் இருந்தால் உச்சி மோந்து முத்தம் கொடுப்பார். அப்படி ஆளுமை வாய்ந்த, பேராளுமை வாய்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தொடர் வெற்றி. 2019 மாநிலத்திலும் ஒரு அணி தேர்தல் காலத்தில் உருவாகும், தேர்தல் முடிந்ததும் சிதறிப்போம். ஆனால் இந்த அணி இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இயங்குகிறது என்றால் அதற்கு அந்த தளபதி அவர்களின் ஆளுமை மிக்க வழிநடத்துதல் தான். திறமையாக திமுக தலைவர் தொடர் வெற்றியை சாதித்து மிகப்பெரும் சாதனையாளராக இன்றைக்கு நிற்கிறார். வெறும் பதவிக்கான அரசியலாக அவர் தொடர்ந்து 2017 பிரச்சனைகளின் அடிப்படையில் உருவான இந்த அணியை தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல, தேர்தல் காலத்தில் உருவாக்கிய அணி அல்ல, காவேரி நீர் பிரச்சனைக்காக உருவாக்கிய இந்த அணியை இன்று வரையில் கட்டுக்கோப்பாக வைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு அணி தேர்தல் காலத்தில் உருவாகும், தேர்தல் முடிந்ததும் சிதறி போகும். ஆனால் இந்த அணி இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் ஆளுமை மிக்க வழிநடத்துதல் தான். தொடர் வெற்றியை சாதித்து மிகப்பெரும் சாதனையாளராக இன்றைக்கு நிற்கிறார். வெறும் பதவிக்கான அரசியலாக அவர் செய்யவில்லை. அதனால்தான் ஒரு நாளைக்கு முன்னொரு முறை இது திராவிடியன் மாடல் ரூலிங், இது திராவிட மாடல் ஆட்சி என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்தார். அண்ணாவின் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.